ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் கோபிநாத். ஸோ மீண்டும் ஒரு கிரிக்கெட் அனாலிசிஸ் வீடியோவோட நம்ம வந்து கிரண் வந்திருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவுகள் கொடுத்துருந்தாங்க. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நம்ம வந்து ஆஃப்டர் மேட்சஸ் வந்து நம்ம வந்து அனாலிசிஸ் பேசியிருப்போம், விச் இஸ் கிரேட்டா வந்து மக்கள் சப்போர்ட் கிடைச்சது. ஸோ கிரண், வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ கோபி. எஸ். ஸோ மீண்டும் ஒரு அனாலிசிஸ் பேசுறது தான் நம்ம வந்து இப்படி ஒரு மீட்டிங்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து அது ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்க சர்க்கிள்லமே பார்த்துருப்பாங்க, என்னோட சர்க்கிள்லமே பார்த்தாங்க. ஸோ நிறைய ஆதரவுகள் வந்து அதுக்கு கொடுத்துருந்தாங்க மக்கள். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்யூ போட்டுடலாம். ஸோ நீங்க எப்படி பார்த்தீங்க ப்ரீவியஸ் வீடியோ? ஏன்னா அதான் நம்மளோட இனிஷியல் வீடியோஸ் அது. ஆமா, ஆக்சுவலி வந்து ப்ரீவியஸ் வீடியோ வந்து நல்லாவே ரீச் ஆச்சு. ம். சொல்லப்போனா வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த வீடியோ பார்த்து நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. பிகாஸ் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ எப்படி பண்ணுவோம்னு தெரியாம நம்ம கொஞ்சம் ஆமா. யோசிச்சுட்டு இருந்தோம், எந்த அளவுக்கு கரெக்ட். ரீச் ஆகும்ட்டு. பட் வந்து நல்லாவே ரீச் ஆச்சு. எல்லாமே பாசிட்டிவ் சூப்பர். கமெண்ட்ஸ் வந்தது ஆக்சுவலா. கரெக்ட். ஸோ நம்மளுமே வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்றதுனால ஸோ கொஞ்சம் குறைகள் நிறைகள் இருக்கலாம். பட் அதை நம்ம வந்து திருத்திக்கிட்டு ஸோ ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட கிரிக்கெட்டுமே நம்மளோட உணர்வுகள் எப்பயுமே இருக்கிறதுக்காக ஸோ ஃபேன்ஸுக்கும் வந்து நம்மளுக்கு ஏதோ தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நம்ம அதை அப்படியே ஷேர் பண்றோம். அதான் மக்களுமே பார்த்து விரும்புறாங்க. ஓகே கிரண், ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒரு ஃபயரான மேட்ச் வந்து காத்துட்டு இருக்கிறது. எஸ், எவ்ரி ஒன் நோஸ், இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஃபைனலு. ஸோ ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் அதில் நடக்கணும். ஏன்னா அது எல்லாருமே அதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2017, ஐ கெஸ் 17 நினைக்கிறேன் கரெக்டாக, செமிஃபைனல் வந்து தோனி வந்து லாஸ்ட் மினிட்ல ரன் அவுட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை தோத்துட்டு மனசு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மனசை விட்டுட்டு இவரே வந்து ரோஹித் சர்மா, கோலி எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டரலி அது அழுத மொமெண்ட் அது. தோனியுமே ஒரு மாதிரி அழுதுருப்பாருன்னு நினைக்கிறேன் செமிஃபைனல். அந்த செமிஃபைனல் வந்து இப்போ உங்க கண்ணு முன்னாடி வைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி அந்த மொமெண்ட்ல இருந்து ரீக்ரியேட் பண்ணலாம், எப்படி இருக்குது? சொல்லப்போனா இது வந்து பல வருஷம் கழிச்சு வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி திரும்ப வந்து சாம்பியன்ஸ் ஸ்டார்ட் ட்ராஃபி அடிக்க பண்ணியிருக்காங்க. போறோம். ஓ, ஆமா. ஏன்னா வந்து லாஸ்ட் சாம்பியன்ஸ் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் வந்து பாகிஸ்தான். ஸோ அவங்க கண்ட்ரிலேயே வந்து திரும்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்டார்ட் பண்ணி பல வருஷம் கழிச்சு கரெக்ட். ஹோஸ்ட் பண்ண அவங்களே முடியாம. டிஃபீட் பண்ணி. ஆமா. ம். ஸோ நம்ம வந்து ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஸோ ஓகே. பல வருஷம் கழிச்சு வந்து நம்ம வந்து மறுபடியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து தோனிக்கு அப்புறம் வந்து நம்ம தூக்க போறோம் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நாளைக்கு வெயிட் எதிர்பார்ப்பா பண்றோம். இருக்கு. ஸோ ஆமா, கரெக்ட். ஸோ ஆமா. தோனியோட ஸோ ரெக்கார்டுமே இந்த இடத்துல வந்து இவர் வந்து நாளைக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணாரு அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து தோனியை பீட் பண்றாரு. எப்படின்னா ஐசிசி தரவரிசையில ஒரு ஆமா. கேப்டனா வந்து ஒரு ஒரு ஹேண்ட்லிங் ரெக்கார்ட்ஸ் வந்து தோனி வச்சிருந்தாரு. அதை பீட் பண்ற அளவுக்கு ரோஹித் சர்மா விச் இஸ் நாளைக்கு கப் அடிச்சுட்டு அதை லிஃப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அது ஒரு மைல் ஸ்டோனா இருக்கும் ரோஹித் சர்மா கேப்டன்சில. ஸோ அதுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ம். கிரண். ஸோ 1.4 பில்லியன் பீப்புளுமே வந்து அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நிறைய வந்து ஆமா. பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. ஸோ நிறைய வந்து கான்ட்ரவர்சியுமே இருக்கு கிரண். ஸோ இந்த கான்ட்ரவர்சியுமே நம்ம பேச தான் போறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ரீ அனாலிசிஸா இருக்க போகுது கிரண். நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஒரு மேட்சஸான ப்ரீ அனாலிசிஸா இருக்க போகுது. ஸோ ஸோ ஹோப் வந்து மக்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டீப்பரா இன்னும் டீப் டைவ் பண்ண உள்ள போலாம் அப்படின்றத. ஓகே கிரண், நம்ம வந்து ஷூர் ஷூர், டாபிக் நான் எங்க கண்டிப்பா. இருந்து வைக்கிறேன் அப்படின்னா இந்தியாவோட ஸ்குவாடை ஃபர்ஸ்ட் பாத்துரும். ஏன்னா இந்தியா வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்குவாடு. ஸோ போன ஸ்குவாடு தான் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும்? கண்டிப்பா. ஸோ போன ஸ்குவாடு அதே தான், அதுக்கு முந்தின மேட்ச்லயும் அதே ஸ்குவாடு தான். ஸோ அது ம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் டீமுக்கான ஒரு ஸ்குவாட் இது. ஸோ கரெக்ட். அந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் வந்து எனக்கு வந்து பெருசா தெரியல. ஆனா அதுல அதனால போன மோஸ்ட்லி வந்து இன்ஜூரி ஒன்னு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுக்கிறேன். ஏன்னா இப்போ கேப் இருக்கு. ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து லாஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆனாரு. ஸோ பேட்டிங் ஆடும்போது பாத்தீங்கன்னா ம், அவருக்கு ஏதோ லைட்டா கிராம்ப் ஆன மாதிரி ஆனாரு. பட் இப்போ ஒரு 4 நாள் 5 நாள் இப்ப திருப்பி செஷன்ல முடிச்சுட்டு இப்ப ரீசெண்டா இன்னைக்கு செஷன்லாம் பார்த்தோம், நல்லா ரெக்கவரி ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா. ஒருவேளை ஹர்திக் பாண்டியா டிராப் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கா, சான்சஸ் இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் கம்மி தான். ஏன்னா ம். 4 டேஸ் டைம் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் ரெக்கவரி நெட் செஷன்ஸ் ஆயிருப்பாங்கன்றீங்களா? எல்லாமே ம். வந்து. ஆமா, எல்லாமே வந்து பெருசா வந்து நெகட்டிவா எந்த டாபிக்கும் ஐ மீன் டாக்கும் வரல. லைக் வரல. வந்து ஹார்திக் பாண்டியா நாளைக்கு மேட்ச்க்கு டவுட் தான் அப்படின்ற மாதிரிலாம் ம். எதுவுமே ம். ம். வந்து டாக் எதுவுமே வரல. கரெக்ட், ஸோ கரெக்ட். ம். ஆஸ் யூஷுவல் வந்து அவங்க நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு வந்து அதே டீம் தான் இருக்கும். எந்த ட்ராப்ஸும் எந்த இன்ஜுரிஸும் வந்து ம். இருக்காது நான் நம்புறேன். ஸோ பார்க்கலாம். மோஸ்ட்லி ஹோப்ஃபுல்லி வந்து அதே நம்ம நாளைக்கு வந்து சேம் டீமோட பேக் டு ஆடும். ஃபோர் ஸ்பின்னர்ஸும் ம். ரெண்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு மீடியம் பேசரோட போலான்றீங்க போறோன்றீங்க. கண்டி- ஆமா, கண்டிப்பா.
ஓகே. ஸோ இதுதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு நமக்கு இது இப்போ வரைக்குமே வந்து. அதாவது வந்து ம். மீடியம் பேஸ் 2 பேரு, ஐ மீன் ஒரு ஃபாஸ்ட் பவுலர், ஒரு மீடியம் பேஸ், ஒரு ம். 3 4 ஸ்பின்னர்ஸ் போது நமக்கு வந்து அந்த ஒர்க் டீம் அவுட் வந்து ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்ட். ம். ஆமா, அதுவும் துபாய் பிட்ச்ல வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ம். 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 அதனால ம். வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ரோஹித் ஓகே. சர்மா வந்து அது வந்து ஒரு லக்கி டீம்ன்ற மாதிரி தான் கண்டிப்பா யோசிப்பான். அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச அதே டீம் தான் இருக்கும். ம். கரெக்ட். ஓகே, பேக் டு நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்துல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் மேட்ச் நம்ம பார்த்திருப்போம். ஸோ பாகிஸ்தான் மேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு அதுல நான் பார்த்தது கிரண் ஹென்றி பவுலிங் பண்ணாரு. ஸோ ஹென்றி வந்து 5 ஓவர் போட்டுட்டு சாண்ட்னர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா வந்து சாண்ட்னர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட மேக்சிமம் ஸ்பீடை குறைச்சு ஸ்லோ இயர்ஸ் நிறைய போட்டாரு கிரண். பாகிஸ்தான் பிச்ல நிறைய ஸ்லோவர்ஸ் போட்டாங்க. அதனால வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மேன்ஸ் என்ன பண்ணாங்க, ஈவன் மார்க்ரமா இருக்கட்டும், சம்திங் மில்லரா இருக்கட்டும், அவங்கள வந்து டேக் ஆன் பண்ணவே இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை புரியல அப்படின்னா, ஒன்லி ஸ்லோயர் போட்டுட்டு இருக்கிற ஒரே ஆள் வந்து சாண்ட்னர். ஏன் நீங்க மத்த பவுலர்ஸை டேக் ஆன் பண்ணல? அது ஒரு கொஸ்டினாவே இருந்துச்சு. அதனாலதான் சவுத் ஆப்பிரிக்கா லூஸ் பண்ணிட்டாங்களோ. ஆம், ஆமா, ஆக்சுவலி வந்து அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ம். லாகூர் இல்லையா? ஸோ ஆமா, அதுல ஆமா. வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் அட்டாக்ன்றதை விட கொஞ்சம் பிட்ச் வந்து ஸ்லோவாவே இருந்தது. ஸோ அதனால ஆமா, தான் கரெக்ட். வந்து சாண்ட்னர் வந்து கொஞ்சம் வந்து தெளிவா ரொம்ப யோசிச்சான். ஸ்லோ கிரேன், அடிக்க ஆஹ் விடவே இல்லை, சான்ஸே கொடுக்கல. ஆமா, அதனாலதான் ஹென்றி காயம் ஆமா. காரணம்னு ஒண்ணு இருக்கு. பிளஸ் பார்ட் ம். டைம் பவுலர்ஸ் எல்லாம் போட்டாங்க. பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து பிலிப்ஸ் போட்டாரு. ஆமா. பிளஸ் வந்து இவரு ம். யாரு சச்சின் சச்சின் ரவீந்திரா ரவீந்திரா போட்டான். போட்டிருந்தாரு. அவர் விக்கெட் வேற எடுத்தாரு. ஒரு விக்கெட் வேற ம். எடுத்துட்டு பவுமா இவரு விக்கெட் ஆமா, எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஒரு சம்திங் யார் விக்கெட், மார்கன் காட்டன் போல்ட் எடுத்துட்டு போனாருன்னு நினைக்கிறேன். ம். ஸோ ஆமா, இதெல்லாம் காட்டன் போல்ட். இதெல்லாம் வந்து நம்ம இந்தியன் டீமும் பார்த்திருப்பாங்க. ஸோ இதே வந்து ரிப்ளிகேட் பண்ணுவாங்களா இன்மீன் துபாய் பிச்சில்? ஏன்னா நம்மளும் ஸ்லோயர்ஸ் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஸ்பின் ஆடிடுவாரு. அது ஏன்னா மிடில் எல்லாம் பிரச்சனை கிடையாது. ரோஹித் சர்மாவுக்கும் எனக்கு ம். தெரிஞ்சு கோலிக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்வீப்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா போன மேட்ச் ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா இப்படி ஸ்வீப் ஆட போய் எல்பி வாங்கியிருப்பாரு. ஸோ ம். அந்த ஆமா. பிரச்சனைகள் நமக்கு வந்து மீண்டும் தொடருமா இந்தியாவுக்கு? இல்ல, நாளைக்கு கண்டிப்பா வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது. நம்ம வந்து லீக் மேட்ச்ல வந்து நியூசிலாண்டை நம்ம அடிச்ச மாதிரி நாளைக்கெல்லாம் ஈஸியெல்லாம் அடிச்சிட முடியாது. ம். பிகாஸ் ஓகே. வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வந்து நியூசிலாந்து வந்து அந்த நம்ம இந்தியா கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்றது நம்ம கிட்ட இருந்து அப்படியே கத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ ஃபாஸ்ட் எக்ஸாக்ட்லி. பவுலர்ஸை ஆமா. விட ஸ்லோ பவுலர்ஸ் வந்து எதுக்குன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்காவை யூஸ் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை வின். ஓகே. ஸோ கரெக்ட். வந்து அதே தான் நாளைக்கு நம்ம கிட்டயும் பண்ணுவாங்க. அதனால வந்து ம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கும் நியூசிலாண்டு ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா ம். நிறைய வந்து நம்ம வந்து நியூசிலாந்து கிட்ட வந்து தோத்துருக்கோம், லாஸ் பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்லி. ஆமா. அதனால வந்து நியூசிலாந்து இஸ் நாட் அன் ஈஸி டீம் டு வின். ஓகே, அது வந்து ஆமா, நம்ம எல்லாருக்குமே அதுதான் தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஒரு மைண்ட் விஷயம். நமக்கு கொண்டு வரணும். ஈஸி, அது ஈஸி ஆமா. வின் கிடையவே கிடையாது ம். அவங்க. ஏன்னா வில்லியம்சன்லாம் ஒரு ஆமா. இடத்துல நின்ட்டாரு. ஏன்னா இப்ப ரச்சி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இருக்கிறேன். 100 அடிச்ச ஒரு ஆமா. ஒரு பிளேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அடுத்த 100க்கு. அது தெரியல நம்மளுக்கு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பா பிரிக்கணும். எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, எனக்கு எங்கோட பேட்டிங் பயமா இருக்கு இருக்கிறேன். அதே மாதிரி வந்து வில்லியம்சன் வந்து ஸ்டாண்ட் பண்ற விதமும் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு எனக்கு ஒரு ஒரு அச்சத்தை ரொம்ப கிரியேட் பண்ணுது. அதே மாதிரி ரச்சினோட 100 வந்து இட்ஸ் கொஸ்டின் மார்க்கா தான் எனக்கு ரொம்ப பாக்குறேன். ஏன்னா இது மூணுமே குரூஷியல் கிரண். டாப் 3 டாப் 4 குரூஷியல். அதை ஓரளவுக்கு பயங்கரமா பில்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு. பாகிஸ்தான்ல பில்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் ஒரு 350 ஸ்கோர் பாத்துட்டாங்க. ஆமா. ஆமா, அதேதான். இப்ப நம்ம இந்தியன் டீம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ நமக்கு ம். ஈக்குவலான டீம் தான் நியூசிலாந்து. ஸோ ம். அதனால தான் ம். இப்போ அவங்க ம். வந்து ம். ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் வரல. அவங்க பீட் பண்ண டீம் எல்லாமே டாப் டீம்ஸை பீட் பண்ணி தான் வந்து அவங்க ஆமா, ஃபைனல் ஆமா, வந்து ஆமா. நமக்கு வந்து ஏன்னா கப் ஒரே கொடுக்கறதுக்கு ஆமா வந்திருக்காங்க. ஒரே டீம்ல ஆஹ் ஃபைனல்ஸ் டீம் ஆடுதுக்கிறேன். ஐ மீன் ஒரே டீம் ஏல ஆடுதுன்னு ஆமா. நினைக்கிறேன். ஏன்னா டீம் பில ஒருத்தர் கூட குவாலிஃபைடு இல்ல. இது வரல, என்ன சொல்ற, கரெக்ட். சவுத் ஆப்பிரிக்கா வரல. பெரிய பெரிய டீம்ஸ் வரவே இல்ல. சோ ஒரே இதுல ஸ்குவாட்ல ஆஸ்திரேலியா, சவுத் வரன்றது. ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து எல்லாமே பில இருக்கிற எல்லா டீமும் காலி. ஏ காலி. ஸ்குவாட்லயே 2 பேருமே வந்திருக்காங்கன்னும் போது ஸோ கரெக்ட். ரெண்டுமே வந்து எனக்கு தெரிஞ்ச நல்ல காம்படிட்டிவான டீம்ஸ் தான். அதனால வந்து ஓகே. நாளைக்கு மேட்ச் கண்டிப்பா வந்து டஃபா ஈஸி தான் ஈஸி போகும்னு. வின் கண்டிப்பா. அது கிடையாது. நியூசிலாந்துக்கும் சரி நமக்கும் சரி 2 பேருக்குமே ஈஸி வின் கிடையவே கிடையாது. ஓகே, ஓகே. அதனால டஃபா தான் இருக்கும் ஸோ நாளைக்கு உங்களோட டீமை பொறுத்த ப்ரிடிக்ஷன் வரைக்கும். வந்து ரெண்டு ரெண்டு டீம்லயும் சேஞ்சஸ் ம். கிடையாது. ஸோ வின்னிங் டீமோட தான் போக இல்ல. போறாங்க அப்படின்றீங்க. ஆமா, கண்டிப்பா வந்து பேலன்ஸ்டான டீம்ஸ்ன்றனால எனக்கு தெரிஞ்சு பெருசா மாத்த மாட்டாங்க. ஓகே கிரண். ஸோ நம்மளும் இப்போ செஷன் பார்த்தோம் கிரண். ஸோ வின்னிங் நம்ம வந்து இந்தியா ம். டீம் வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு செஷன் வந்து அவ்வளோ டிஸ்கஷன் வந்து கௌதம் கம்பீர் கூடயும் ரோஹித் சர்மா பிட்வீன்ல இருக்கு. ஸோ ஏன்னா மக்களோட எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, ஐசிசி
அப்படின்னு ஈவெண்ட் வந்துட்டாலே அப்படின்னா இது வந்து ஒரு மைல்கல்லா இருக்கும், நம்மளுக்கு விட்டுறக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட் கண்டிப்பா இந்தியன் டீமே இருக்கும். நம்மளுமே அதை எதிர்பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேக் டு நாளைக்கு வந்து டாஸ் அப்டேட் வருவோங்கிறேன். ஸோ டாஸ் வந்து நம்ம ரோஹித் சர்மா தொடர்ந்து தோத்துக்கிட்டே வராரு. அதுக்கு வந்து அது ஒரு வேளை நம்மளுக்கு லக்காவும் அமைஞ்சிருக்கு. நாளைக்கு டாஸ் வின் பண்ணா என்ன போலாங்கிறேன், பேட்டிங் ஆர் பவுலிங் எய்தர். ஸோ எது ஆம், நம்மளுக்கு ஃபேவரா இருக்கும்? இல்ல இப்போ நாளைக்கு வந்து நம்ம பிச் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனா ம். அந்த துபாய் கிரவுண்ட் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் பிச். கிரவுண்ட் சேம் ம். கிரவுண்ட் நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஸோ ஆமா, அது அதை பத்தி நான் அவங்க வந்து கேட்கணும்னு நினைச்சேன். அது கான்ட்ரவர்சி ஆமா. ஒன்று போயிட்டு இருக்கு. நம்ம டாஸ் அப்டேட்டுக்கு மறுபடியும் வருவோம். அந்த கான்ட்ரவர்சி ஆ, வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மில்லர் கிட்டயுமே அந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மில்லர் கிட்ட வந்து தோத்து, அவர் வந்து ஸ்ட்ராங் பிளேயரு. ஸோ தோத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாரு அவரு, இது வந்து ஃபேராவே நடக்கல, இந்த ஐசிசி ஈவெண்ட் வந்து ஃபேரா நடக்கல அப்படின்னு ஒன்னு கருத்து சொல்றாரு. அது எப்படி பாக்குறீங்க? அது எந்த மீன் பண்ணி சொல்ல வர்றாரு? இல்ல ஒருவேளை இந்தியன் டீம் ஒரே இடத்துல இருந்து ஆடுறதுனால உங்களுக்கு ஈஸியா ஆயிடுதா கப்பு அப்படின்ற மாதிரி பாக்குறாரோ? அப்படி சொல்ல முடியாது. இது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு விதத்துல நமக்கு அட்வான்டேஜ் தான். அது வந்து நம்ம வந்து ம். மறுக்க முடியாத ஒரு விஷயம் தான். பட் ம். ஸ்டில் வந்து கேம்ன்றது வந்து பொதுதான். ஓகேவா? எந்த கிரவுண்ட்ல ஆடினாலும் வந்து நீ பெர்ஃபார்ம் பண்றதுனால தான் இன்டர்நேஷனல் டீம். ஓகேவா? ஆமா. ஒரு சும்மா கரெக்ட். வந்து ஒரே கிரவுண்ட்ல வந்து ஒரு டீம் ஆடுது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீ வந்து பாசிட்டிவாவே அவங்களுக்கு வந்து நீ சொல்லிட முடியாது. கரெக்ட். அதுல ஒரு ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஏன்னா ஒரு 10% 20% பாசிட்டிவ் நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. நான் ம். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அதுக்காகவே வந்து நம்ம வந்து அதனாலதான் நம்ம வந்து ஜெயிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் ம். வந்து நம்ம ஃபைனல்ஸ் வந்துட்டோம்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து எல்லா டீமுக்கும் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான் நம்ம வந்து கொடுத்துதான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம வந்து பாயிண்ட். ஈஸியா ஒன்றும் ம். ஜெயிக்கல. ஓகேவா? ம். அட் த சேம் ம். டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு வேற ஒரு வேர்ல்டு கப் நடக்குதுன்னா டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ்ல தான் நடக்கும். ம். ஓகே. ஆமா. ஆனா வந்து ஒரே கண்ட்ரில நடக்குது. ஆனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிரவுண்ட்ஸ்ல நடக்குது. நான் ஆல்ரெடி கரெக்ட். சொன்ன மாதிரி தான். ஒரு பிக்சர் பேஸ் பண்ணியோ இல்ல வந்து ஒரு டாஸ பேஸ் பண்ணி மட்டுமே வந்து கேம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியாது. ம். ஓகேவா? அத வச்சு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு 20, 30% வந்து நம்ம சொல்லலாம் பாசிட்டிவா. இது வந்து ம். இந்த டீம் இன்னைக்கு ஜெயிக்கும். இந்த பிட்ச் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அன்னைக்கு கேம்ல அவங்க என்ன வந்து ம். பெஸ்ட் குடுக்குறாங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். சரியா? ம். ம். சோ புரியுது, புரியுது. இப்ப ம். இந்தியாவே வந்து ஒரே கிரவுண்ட்ல தான் ஆடினாங்க தவிர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிச்சர்ஸ் அது. ம். எல்லா பிச்சும் ஒரே மாதிரி ஒன்றும் பிஹேவ் பண்ணல. வேற வேற மாதிரி தான் பிஹேவ் பண்ணுச்சு. ஸோ நம்ம ம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிச்சோட இதை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ம். ஓகே. ஸோ இந்தியாவுமே பார்த்தா ஒரே பிச்சில் விளையாடலாம் நம்ம. 6 டிஃப்ரெண்ட் பிச்சில் வந்து இப்போ நம்ம வந்து 4 மேட்ச் ஆடிட்டோம்னா 4 டிஃப்ரெண்ட் பிச்சஸ்ல ஆடின மாதிரி தான் கணக்கு அது. ஓகே. கரெக்ட் கிரண். பட் ஸோ ஆனா அதுல அவங்களுக்கு வந்து வந்து டிராவல்ன்ற ம், ஒரு விஷயம் வந்து கிடையாது. ஸோ ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்காங்க. பிளஸ் வந்து மத்த டீம் இப்போ ம். இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நியூசிலாந்து வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் டிராவல் பண்ணாங்க, சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தான் டிராவல் பண்ணிட்டு இங்க துபாய் வந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் நியூசிலாந்து பண்ணாங்க. இப்போ இந்த கான்ட்ரவர்சி எப்படி போடுதுன்னா, நம்ம ஒரு இடத்துல சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அப்படி ஒன்னு பண்ணிட்டு நம்ம மேட்சஸ் ஆடுறதுக்கும் டிராவல் நான் ஒரு 3 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ பாகிஸ்தான் டு துபாய் டிராவல் ஒரு 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் புதுசா ஒரு பிச்சை பார்க்க போறேன் அப்படின்னா ஒரு பிளேயரோட மைண்ட் செட் வந்து மாறும் தானே. கம்பேரிட்டிவ்லி இப்ப நான் வந்து ஒரு அதுதான் இடத்துல நான் இருந்துட்டு. சொல்றேன். ம். அதுதான் இப்போ அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் மட்டும் தான் நமக்கு இந்தியாவுக்கு இருக்கு. இப்போ ஒரே ஒரு ஒரு துபாயில மட்டும் ம். இருக்க அந்த ஒரு கரெக்ட். அட்வான்டேஜ் தான் தவிர மத்தபடி டிராவல் டைம் வந்து கொஞ்சம் வந்து மத்த டீமுக்கும் நமக்கும் இல்ல. அது ஒண்ணுதான் இல்ல. பட் புரியுது. அதே சமயத்துல நீ பார்த்தன்னா, இப்ப நம்ம நெட்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, துபாய் கிரவுண்ட்லயே நம்ம வந்து நெட்ஸ் வந்து செஷன்லாம் பிராக்டிஸ் பண்ணல. ஆமா. வெளியில இன்னொரு கிரவுண்ட்ல போயிட்டு தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வெளிய வந்திருக்கோம். அவுட்டோர் அது எத்தனை வெளியில பேருக்கு போயிட்டு தான் தெரியும்னு பிராக்டிஸ் எனக்கு பண்ணிட்டு தெரியல. உள்ள வந்தோம். ஆமா, ஆமா. ஆமா. அது ம். எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணிருப்பாங்க, எத்தனை பேருக்கு அது தெரியும்னு எனக்கு தெரியல. கரெக்ட். பட் வந்து நம்ம வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம ஃபுல்லா குடுக்க கூடாதுன்றதுக்காக தான் ஐசிசி என்ன பண்ணிருக்காங்க, வெளியில ம். வந்து வேற கிரவுண்ட்ஸ் வேற இதுல போயிட்டு வந்து நெட் செஷன்லாம் வந்து பண்ணிட்டு வர சொல்லி நம்மள இது பண்ணிட்டு வரணும். பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஸோ கரெக்ட். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஐசிசி வந்து அத வந்து மறுக்க தான் ட்ரை பண்ணாங்க. லைக் வந்து ம். அட்வான்டேஜ் வந்து இந்தியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ம். பட் நம்ம வந்து இத வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா புரியுது. பாகிஸ்தான்ல நம்ம வந்து இந்தியா போய் விளையாட முடியாது. செக்யூரிட்டி ரீசன்ஸ் இருக்குன்ற அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து போக முடியல. கரெக்ட் அதனால கிரண். வந்து ம். இது வந்து அத ஒரு ரீசனா வச்சுட்டு நம்ம வந்து இந்தியா வந்து சேஃப் சைடுல ஆடிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு இல்ல, பியூர் டீம் ஒரு எஃபர்ட் அது. ஒண்ணுமே சொல்ல முடியாது ஆமா. கிரண். ஏன்னா கண்டிப்பா. இவ்வளவு தூரம் அடிச்சு ம். வர்றதுன்றது பெரிய விஷயம். அதை பண்ணிட்டாங்க இந்தியா. அதை பண்ணிட்டு அது ஆஸ்திரேலியன் டீம் ஸ்மித்துமே சப்போர்ட் பண்ணாரு. நாங்க தோத்ததுக்கு வந்து அது ம். முழுக்க முழுக்க எங்க காரணம். ஏன்னா அவங்க ஆப்போசிட் சைடு நல்லா ஆடினாங்க, நல்ல டீம் அது அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு அந்த இடத்துல. சோ அதனால கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சுமே அதை நானுமே அக்ரி பண்ணல. பட் மில்லர் சைடு சப்போர்ட் எப்படின்னா நியூசிலாந்து வின் பண்ணா அவர் ஹாப்பி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு மில்லர். சரி, அது அவரோட ஒப்பீனியன் அது. நம்ம அத வந்து எதுவும் மறுக்க முடியாது. ஏன்னா கரெக்ட். ஒருத்தருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்ற மாதிரி அவர் வந்து
அதை வந்து டிஸ்அட்வான்டேஜா பார்த்திருக்காரு. இந்தியா பாத்துருக்காரு. வந்து ஆமா. ஒரே கிரவுண்ட்ல ஆடிட்டாங்க, நாங்க வந்து வேற வேற எக்ஸாக்ட்லி கிரவுண்ட்ல கிரண். ஆனது வந்து எங்களுக்கு ஒரு ம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்ததுனால அவர் கரெக்ட். வந்து மேபி நமக்கு வந்து ஒரு அகைன்ஸ்டா பேசலாம். பட் அதுக்காக வந்து இப்ப ஐபிஎல் மேட்ச்னு வருதுன்னு போது அவர் இந்தியா கூட ஆடாமையாப்பட போறாரு இல்ல இல்ல இல்ல. கரெக்ட். அது என்னமோ வாஸ்தவம் தான். ஸோ நாளைக்கு இருக்கு அதை மேட்ச். நம்ம எதுவும் ஸோ சொல்ல முடியாது. கண்டிப்பா கண்ணு நாளைக்கு தான் இருக்கு ஒரு ஹீட் ஆஃப் த சீட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல. அது நம்ம பார்க்கறதுக்காக ஈகரா கண்டிப்பா. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓவராலா வந்து ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கு, நம்ம பேக் டு டாஸ்கே வருவோங்கிறேன். ஸோ ப்ரிடிக்ஷன் வந்து வேற வேற வெனியூ புது பிச்சில் இருக்கு ஆட போறாங்க. சாரி, துபாய் வெனியூ தான், பட் புது பிச்சா இருக்க போகுது ரெண்டு டீமுக்குமே. ஸோ எனக்கு கண்டிஷன்ஸ்மே எனக்குமே தெரியல, நாளைக்கு காலையில தான் நம்மளுக்கு ரிப்போர்ட்டே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சும்மா உங்களோட ப்ரிடிக்ஷன் என்னோட ப்ரிடிக்ஷன் அவனு போயிடலாம். ஸோ டாஸ் வின் பண்ணி எது நம்மளுக்கு அட்வான்டேஜா இருக்கும், எது டிஸ்அட்வான்டேஜா இருக்கும், அப்படி பாத்திரலாம். ஆஹ் இந்தியாவோட ஸ்ட்ரென்த் பார்த்து அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு மேட்ச் வந்து லைக் எப்படி சொல்றேன்னா நம்ம வந்து சேசிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்தியா வந்து எப்பவுமே டாப்பா இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதுல வந்து நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம், விராட் கோலி வந்து சேஸ்ல வந்து சேஸ் மாஸ்டர். அதிகமான சேஸ் மாஸ்டர் ஆமா. அவரு. ஸோ ஆமா. அதிகமான வின்ஸ் வந்து விராட் கோலி வந்து சேசிங்ல வந்து நமக்கு வந்து அடிச்சு கொடுத்துருக்காரு. ஆமா, பிளஸ் அவர் அட் த சேம் நம்பர்னு டைம் ஒரு தெரிஞ்சிச்சுனாலே ஒரு மாதிரி ஆடுறா இருக்கிறேன், ஆ நம்பர் பாத்துட்டாருன்னா பயன் மாறுறாரு. ம். கரெக்ட் கரெக்ட். ம். ஸோ வந்து நம்ம கிட்ட வந்து நல்ல ஒரு டெப்த் இருக்கு, பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் கரெக்ட். சரி நல்ல ஒரு டெப்த் இருக்கு. ஸோ ம். டாஸ் வின் பண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு டார்கெட்ன்றது ஒன்று தெரிஞ்சிரும். அட் த ஆமா. சேம் டைம் வந்து நியூசிலாந்து வந்து நமக்கு ஈக்குவலான டீம்ன்றனால நம்ம வந்து ஒரு டார்கெட் அப்படின்னு செட் பண்ணி ஆடும்போது பெட்டரா ஆடுவோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஓகே. இப்போ நியூசிலாந்து கூட வந்து 300+ நம்ம அடிச்சாலுமே அதை சேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நியூசிலாந்து கிட்ட இருக்கு. கண்டிப்பா கரண், ஸோ பேட்டிங் லைன் அவங்களும் ஸ்டாப் ஆர்டர்ஸ்னால தரமா ஆமா. வச்சிருக்காங்க கரண். ம். ம். ஸோ பவுலிங் எனக்கு அதனால தெரிஞ்சு பவுலிங் வந்துட்டு கொஞ்சம் ஸோ வீக்கா அவங்க இருக்காங்க கரண். பவுலிங்குமே சாண்ட்னரை தூக்கிட்டு ஸோ நீங்க வந்து இந்த ஓபரைன் ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆமா. அவர் வந்து அவர் நல்லா போறாரு, சூப்பரா போறாரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இந்தியாவை மிரட்டுற அளவுக்கு பவுலிங்கா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ அந்த அளவுக்கு கண்டிப்பா எனக்கு இல்ல. தெரிஞ்சு இல்ல. சோ ஓரளவுக்கு பவுலிங்குமே வீக்கரா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் தான் ஸ்ட்ராங் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. அது அது ஒண்ணுதான் நமக்கு வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு பிளஸ். இந்த ம். நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பவுலிங் வந்து கொஞ்சம் நம்மள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம், ஏன்னா கரெக்ட். நம்மளது வந்து கொஞ்சம் எல்லாமே வீக்கா வந்து இருக்காங்க. ஃபுல் ஆமா. டைம் பவுலர். கரெக்ட். இப்ப ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டா அப்படின்னா நம்ம எல்லாமே ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ். ஜடேஜா ஆகட்டும், ஆமா. அக்ஷர் பட்டேல் ஆகட்டும், குல்தீப் வருண். ஆகட்டும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஃபுல் டைம் ஸ்பின்னர். வருண் இவங்கெல்லாம் ஃபுல் டைம் ஸ்பின்னர்ஸ். ம். அதுவே நீ நியூசிலாந்துல எடுத்துக்கிட்டா அப்படின்னா இப்ப ரச்சின் ரவீந்திரா, ம். இவரு பிலிப்ஸ் இவங்கெல்லாம் வந்து பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா பார்ட் டைமா பார்ட் தான் டைம் பவுலர்ஸ். போடுவாங்க. ம். 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 சோ வந்து அந்த ஒரு விதத்துல பார்க்கும்போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அட்வான்டேஜ், கொஞ்சம் அதிகமான அட்வான்டேஜ்ல இருக்கும். இருக்கு. ஓகே, அதனால வந்து புரியுதுங்க. நம்ம அவங்கள ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட விட்டுட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து சேஸ் பண்றது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஈஸியா இருக்கும். ஃபைன், ஃபைன். சோ உங்களோட ம். ப்ரெடிக்ஷன் வந்து சேசிங் இந்தியா சேசிங் டாஸ் வின் பண்ணி, டாஸ் எனக்கு தெரிஞ்சு வின் பண்ண மாட்டார் ரோஹித் சர்மா. அஸ் யூசுவல் வந்து தோத்துருவாரு. சோ ஏன்னா தோத்ததுனால தான் நம்மளுக்கு இவ்வளவு வின்னு கிடைச்சிருக்கு கிரண். அதனால சொன்னேன். சோ ஹோப்ஃபுல்லி வந்து ரோஹித் ஃபேன்ஸ் யாரும் கோச்சுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். நானுமே ஒரு ரோஹித் ஃபேன் தான். சோ அதனால என்னன்னா டாஸ் வந்து சரி வின் ஆர் லூஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க வந்து இந்தியா வந்து சேசிங் பார்க்கணும் அப்படின்றீங்க. ஆமா. ஓகே. சோ ஓகே கிரண். சோ நம்ம வந்து ஸ்கோர் போர்ட் போட்டுடலாம். சரி, ஓகே. இந்தியா வந்து சேஸ் ம். பண்றதுன்னு முடிவாயிடுச்சு. சோ ஸ்கோர் போர்ட்ல எவ்வளவு நம்பர்ஸ்? ஏன்னா துபாய் பொறுத்த வரைக்கும் 250 வந்து ஒரு ஹையஸ்ட் சேஸா இருக்கு கிரண். ஒருவேளை இன்னைக்கு நாளைக்கு மேட்ச் அந்த 250 நம்பர்ஸை தாண்டுமா? 250க்கு மேல போச்சு அப்படின்னா இந்தியாவோட சேசிங் கஷ்டமா இருக்குமா எப்படி? ஏன்னா புது பிச்சு இல்ல யாருக்குமே நம்ம வந்து தெரியாது. ஆமா தெரியாது. ஸோ ம். ஒரு 250 டு 270 அப்படின்றது சேசபிள் ஸ்கோர் தான். என்னை ம். பொறுத்த வரைக்கும் 270 சேஸ் பண்ணக்கூடிய டீம் நம்மளுது. அதனால ம். வந்து ஆல்ரெடி நம்ம அதை பண்ணியிருக்கோம். சரியா? ஆமா, கரெக்ட். ஸோ 260 270ன்றது கெட்டபிள் ஸ்கோர் தான். அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா நல்லது. 300+ வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதனால சோ 250 எனி 260க்குள்ள ஸ்கோர் சுருட்டணும். பிட்வீன் 250 டு 270 இஸ் கெட்டபிள். ஓகே, டன் டன் 300 போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சான்ஸ் லெஸ் ஆமா, ஆயிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரை அடிக்கிற பண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆகணும். ஏன்னா ஓகே. அதான் சொல்றேன், நியூசிலாந்து கிட்ட வந்து நம்ம 300+ சேஸ் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. கரெக்ட். 250 ம். 270ன்றது ஃபைன், இட்ஸ் அ கெட்டபிள் ஸ்கோர். ஓகே. ஓகே, உங்க ப்ரெடிக்ஷன் அப்படிதான் இருக்கு. எனக்குமே அந்த மாதிரி சான்சஸ் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ 250 260 பாத்தீங்கன்னா எந்த ரோஹித் சர்மா ஒரு குட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வந்து 100 பார்த்துட்டு அதே மாதிரி சேஸ் மாஸ்டர் இன்க்ரீஸ் வந்து நின்று முடிச்சு ஒரு மிடில் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஹர்திக் பாண்டியா ஒரு லாஸ்ட் ஃபினிஷ் ஆஃப் 6 அடிச்சு ஒரு ட்ராஃபி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஈகரா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் நானுமே.
சரி, ஆமா. அதுதான் நம்மளுக்கு எல்லாரோட ஆசையுமே அதுவாக தான் இருக்க போகுது கிரண். ஓகே கிரண். ஸோ பேக் டு நம்ம இது போயிடலாம். நம்ம வந்து பவுலிங் சைட் போயிடலாம் கிரண். ஸோ பவுலிங் நம்மளுக்கு வந்து ஓகேவா இருக்கா? இல்ல வந்து இன்கேஸ் இல்ல நீங்க இப்பயும் வந்து இல்லடா சிங் எடுத்துட்டு வரலாம், நம்மளுக்கு ஒரு சான்ஸ் பார்க்கலாம். ஏன்னா வந்து பேக் டு இன்னும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போயிடலாமே, ஒரு ஸ்பின்னர் கட் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போனா கரெக்டா இருக்குமா அப்படின்றது பாப்பீங்களா? இல்ல வேணாம் எனக்கு வின்னிங் டீமே கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல இல்ல இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் அப்படியே இருக்கிறது தான் கரெக்ட். மாத்துறதுல வேணான்றீங்க, மாத்த நோ வேண்டிய அவசியமே சேஞ்சஸ். இல்லையே. ஆமா, கரெக்ட். ஏன்னா நான் வந்து எந்த ஒரு நீ வந்து நெகட்டிவே பார்க்கல இப்ப போட்ட போலர்ஸ் கிட்ட. எல்லார்கிட்டயும் வந்து ஒரு ஒரு பெஸ்டான ஒரு bowling தான் நம்ம ஆமா, பார்த்தோம். அது என்னமோ கரெக்ட் மோர் தான். ஓவர் ஆமா. அது டீம். ஆமா, சோ ம். வந்து அக்ஷர் பட்டேல் இஸ் தி பிக்கெஸ்ட் கீ நமக்கு. ஏன்னா ம். கொஞ்சம் ஒரு சில இது பார்த்தோன்னா இந்த இயருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு வந்து போலிங் ஆல்ரவுண்டர் தான் இருந்தாரு. ஆமா இப்ப கிரண். பார்த்தோன்னா இப்போ ஒரு பியூர் பேட்டிங் ஆல்ரவுண்டராவே மாறிட்டாரு அக்ஷர் பட்டேல். சோ அது ஒரு ஆமா, பெரிய பேட்டிங் அட்வான்டேஜா ஆல்ரவுண்டர். இருக்கு நமக்கு. அட்வான்டேஜ் அவருக்குமே அந்த சோ ஸ்பாட் கிடைச்சிருக்கிறேன். ஆ நம்பர் 4 நம்பர் 5 ஸ்பாட் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு. அவருக்கு. ம். ஆமா, சோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம இதுக்கு ம். முன்னாடி ஜடேஜாவை தான் ஒரு ஆல்ரவுண்டரா நினைச்சிட்டு இருந்தோம். பட் இப்ப கரெக்ட். வந்து ஜடேஜாக்கு ஈக்குவலா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து மிடில்ல வந்து யூஸ் பண்ண இன்ஃபேக்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜடேஜா விட ஒரு ஆர்டர் மேல வந்து தான் ஆடுறான் அக்ஷர் பட்டேல். ஆடுறாரு. கரெக்ட் பாயிண்ட். ம். யா, சோ வந்து அந்த 3 டவுன் 4 டவுன்ன்றது வந்து நல்ல ஒரு ஸ்பாட் வந்து பிடிச்சிட்டான் அக்ஷர் பட்டேல். எக்ஸாக்ட்லி அதனால கிரண். வந்துட்டு ம். நம்ம போலிங் எல்லாம் எதுவுமே மாத்த வேண்டியதே இல்ல. நல்லா ஓகே. நல்லா இருக்கு. இந்த டீமோடவே போனா கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. இருக்கு. அதனால எதுவும் மாத்த ஓகே. வேண்டாம். ஓகே கிரண். ம். பட் இனிஷியலி ஆமா இது சாரி இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். நியூசிலாந்தோட பவுலிங் கிரண். ஏன்னா ஹென்றி வந்து கொஞ்சம் காயம் காரணமா பார்த்துட்டு இருந்தோம். பாகிஸ்தான் மேட்சஸ் அப்போ மறுபடியும் ஹென்றி வந்து நமக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குமா? பேக் டு ஹென்றி வச்சு போடுவாரா? இல்ல இன்னும் ஆட் ஆன் ஒன் மோர் ஏதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்துட்டு வருவாங்களா? இல்லைன்னா ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வருவாங்களா? இல்ல அதே எனக்கு தெரிஞ்சு ஹென்றி ரெக்கவர் ஆயிருப்பாரு. ஏன்னா பேக் டு அன்னைக்கு ஃபீல்டுலேயே நின்னுட்டாரு. ஸோ எப்படி ஆமா. இருக்கும்ன்றது உங்க சாய்ஸ் ஆஃப் கருத்து. இல்ல, ஹென்றி வந்து கண்டிப்பா வந்து நியூசிலாந்துக்கு வேணும். எனக்கு தெரிஞ்சு ஹென்ரிய வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா ம். அவர் வந்து நம்ம டீமோட ஷமி மாதிரி இப்போதைக்கு. ஸோ வந்து எக்ஸாக்ட்லி. ஒரு ஆமா. விக்கெட் டேக்கிங் பவுலர், ஒரு நல்லா நல்ல எடுத்துட்டு வந்து இருக்காரு இந்தியா கிரண். வந்து ஆமா. கண்ட்ரோல் பண்ண. ஆமா, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்னு வந்து பார்த்தோன்னா அது ஹென்றி மட்டும்தான். ம். ஏன்னா ஒரு ம். ஸ்டார் பவுலரா வந்து அவர் வந்து அவங்க டீம்ல இருக்காரு. கரெக்ட். அதனால எனக்கு தெரிஞ்சு சேஞ்சஸ் வந்து பெருசா இருக்காது. ஹென்றி வந்து டிராப் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி. ஓகே. அதனால அதே ம். அதே போலிங் ஸ்குவாடோட தான் வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்ப ஓகே. நியூசிலாந்துமே வந்து டீம்ல எதுவும் மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நல்லா இருக்கு டீம் ரெண்டு டீம் அவங்களுதுமே. அப்படியே ஆடுவாங்க அப்படின்றீங்க. ஆஹ் உம் அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் வரும். அதே ஸ்குவாடோட தான் நியூசிலாந்து வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே. டன் டன் கிரண். ஸோ ஓகே கிரண். ஸோ எல்லாமே நம்ம பேசிட்டோம். ஸோ எண்ட் ஆஃப் த செஷனுமே நம்ம வந்துட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எண்ட் ஆஃப் த செஷன் நான் பிஃபோர் நான் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி கிரண், இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா? ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை ம். பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு இருக்கேன். அனௌன்ஸ் பண்ணும்போது மக்களோட கருத்தும் ஸோ நிறைய கமெண்டேட்டர்ஸ் கருத்து இந்த டீம் வச்சு சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலாம் அடிக்க நிறைய பேர் என்ன சொன்னாங்க, சில பேர் அடிக்கலாம்னாங்க, சில பேர் அடிக்க முடியாதுன்னாங்க. அவங்க செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் தாண்டாங்களான்னு பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா லீக்லயும் அடிச்சு ஜீரோ லாஸ்ல செமி அடிச்சு ஒரு ஃபைனலிஸ்டா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா நம்ம வந்து வந்திருக்கோம், களத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதை நீங்க உங்க பார்வையில் எப்படி இருக்கிறேன்னு பாக்குறீங்க? ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி என்ட்ரு ஆயிடுச்சு. ஏன்னா இதை வந்து தோனி லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தோத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பாகிஸ்தான் ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு எப்படி பாத்திருக்கீங்க இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல்ஸ்? நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா வந்து வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வந்து அந்த வேர்ல்ட் கப்பே பார்த்தோம்னா 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் அதேதான் சேம் சினாரியோ. எல்லா மேட்சும் ஜெயிச்சோம். தட் இஸ் கரெக்ட். வித் ஜீரோ லாஸ், ஜீரோ ஜீரோ லாஸ். டிஃபீட்டோட ஃபைனல்ல வந்துட்டு ஃபைனல்ல கடைசியில நம்ம வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தோத்துட்டோம். அந்த கரெக்ட். மாதிரி எதுவும் ரிப்பீட் பண்ணாம, அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவும் மட்டும். ம். நடந்துடாம, ஆமா இந்தியா வந்து நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்ன்றது தான் என்னோட என்னோட ஒரு அந்த பெர்ஃபார்ம் பண்ணி பேசினவங்களுக்குலாம் அதை ஆஹ் வந்து ஷட் அவுட் பண்ணிடணும்ன்றீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதே அதே சினாரியோ, அதே அதே சுச்சுவேஷன்லாம் இப்ப நம்ம இருக்கோம். லைக் எல்லா எக்ஸாக்ட்லி. லீக்ஸ் ம். எல்லாமே அடிச்சுட்டு செமிஃபைனலும் அடிச்சுட்டு ஃபைனல்ல வந்து தோத்துட்டோம் போது அது வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது இந்தியாவுக்கு. ஆமாங்க, அதை ஸோ ஒத்துக்கவே அந்த முடியாது மாதிரி கிரண். ஒரு ம். ஹார்ட் பிரேக்கிங் சுச்சுவேஷன் நாளைக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து இந்தியன் டீம் கிட்ட வேண்டிக்கிறேன். அதுதான் நம்மள எதிர்பார்க்கணும். ஓகே கிரண். ஸோ நானுமே அதான் ஆசைப்படுறேன். ஸோ மக்களும் அதான் ஆசைப்படுவாங்கன்னு நானும் நம்புறேன். ஸோ ஓகே கிரண். ஸோ நம்மளோட தாட்ஸும் பார்த்தாச்சு, உங்களோட தாட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ மக்கள் ஏதாவது சொல்லணும்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுவாங்க.
ஸோ தேங்க்யூ கிரண். ஸோ உங்களோட டைம்க்கு, இந்த வேல்யூபிள் டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பேசுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு, ப்ளஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்ததுக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து பண்ண தான் போகிறோம். ஸோ அனாலிசிஸ் நிறைய பேசுறதுக்காக இருக்கும். ஸோ நம்ம போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸும் பேச போகிறோம் கிரண். நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ரிடிக்ஷனும் ப்ளஸ் வந்து கரெக்டாக அவங்களோட ப்ரிடிக்ஷனும் கரெக்டாக போதான்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நம்ம ஒன்று யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ அது அங்கே எப்படி நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா நமக்கு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கும் நாளைக்கு. என்னடா நடக்க போகுது, எப்படிடா நடக்க ஆமா. போகுதுன்னு ஒரு மாதிரி பதட்டத்திலே இருப்போம். ஸோ எல்லாருமே வந்து ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் டீம் வந்து அந்த ட்ராஃபியை வந்து ரோஹித் சர்மா லிஃப்ட் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டை வந்து பார்க்கறதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் அந்த மொமெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து போஸ்ட் அனாலிசிஸ் மறுபடியும் நம்ம அந்த அதே அதே வைப்ல வந்து நம்ம பேசுவோம். ஸோ எப்படின்றது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் செஷன் கிரண். ஸோ மீண்டும் ஒரு அனதர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஸோ டேக் கேர், பாய். நான் உங்கள் கோபிநாத். பாய் பாய்.